அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம் குழந்தைகளை அறிவாளிகளாக மாற்ற என்ன செய்ய வேண்டும், ஆன்மீகத்தில் குரு ஸ்ரீ சாணக்கியர் கூறும் ரகசியங்கள் தான் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்பது கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்தல், நண்பர்களை வளர்த்து கொள்ளுதல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், ஒழுக்கத்தை கடைபிடித்தல் மற்றும் நன்கு சிந்தித்து முடிவுகளை எடுப்பதில் போன்ற பழக்கங்கள் அவர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கையில் பெற்றோர்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளின் நல்ல கல்வி, நல்ல பள்ளிகள் மற்றும் பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளில் கவனம் செலுத்துகிறார்கள். இருப்பினும் ஒரு கேள்வி நம்மை விட்டு அடிக்கடி தப்பி விடுகிறது. நாம் நம் குழந்தைகளுக்கு வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலை அளிக்கிறோமா, அல்லது மதிப்பெண்கள் தற்காலிகமானவை, ஆனால் பழக்க வழக்கங்கள் ஒரு நபரின் ஆளுமையை நீண்ட காலத்திற்கு வடிவமைக்கின்றன. இதனால் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஆச்சாரியார் சாணக்கியரின் பல போதனைகள் இன்னும் சிந்தனையை தூண்டுகிறது. அவரது கொள்கைகள் அரசியல் அல்லது நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, அவை ஒரு சமநிலையமான மற்றும் வலிமையான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதையும் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. சாணக்கியர் நம் வாழ்வும் தொடர்புடைய பல விஷயங்களை நமக்கு கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்க்கையில் இலக்குகள் அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கியர் வழியை பின்பற்றி வருகிறார்கள். அப்படி குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே புகட்டப்பட வேண்டிய சில அடிப்படை கொள்கைகளை பற்றி தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். சிறு வயதில் இருந்தே நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் ஞானம் இருக்க வேண்டும். குழந்தைகள் தங்கள் நண்பர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். நட்பு என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் என்று பெற்றோர்கள் அடிக்கடி கருதுகிறார்கள். ஆனால் நட்பின் தாக்கம் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும். கடினமான உழைப்பு, நேர்மை மற்றும் நேர்மறை சிந்தனைகளுக்கு மதிப்பளிக்கும் நபர்களுடன் தங்களை சூழ்ந்து கொள்ளும் குழந்தைகள் அதுபோன்ற பழக்கங்களை வளர்த்து கொள்ளுகிறார்கள். மற்றவர்களை எடைபோடாமல் நல்ல மற்றும் கெட்ட தாக்கங்களை வேறுபடுத்தி அறிய குழந்தைகளுக்கு கற்பிப்பது மிக முக்கியமாகும். மற்றவர்களின் கருத்துக்களை விட தங்கள் குணநலங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். சமூக ஊடகங்கள் மற்றும் ஒப்பிடுதல் நிறைந்த இந்த யுகத்தில் குழந்தைகள் எளிதில் பிறரால் பாதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்களின் பார்வையில் நன்றாக தெரிவதே மிக முக்கியமான விஷயம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் ஒருவரின் உண்மையான அடையாளம் அவரது நடத்தை மற்றும் முடிவுகளால் வடிவமைக்கப்படுகிறது. பிரபலமாக இருப்பது ஒரு நல்ல மனிதராக இருப்பதும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்பது குழந்தைகளுக்கு கற்பிப்பது அவசியம். யாரும் பார்க்காத போதும் சரியானதை செய்வது ஒரு வலுவான குணத்தின் அடையாளமாகும். தனிப்பட்ட எல்லைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய இந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைகள் சிறிய விஷயங்களை கூட பொது வெளியில் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே ஒவ்வொரு உணர்ச்சியையும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு தனிப்பட்ட தகவலையும் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நம்பிக்கைக்கும் இரகசியத்தன்மைக்கும் உள்ள வேறுபாடு அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் இணைய உலகம் என அனைத்திலும் எல்லைகள் அமைப்பது ஒரு அத்தியாவசியமான வாழ்க்கை திறனாகி விடுகிறது. முக்கியமாக பேசுவதற்கு முன் சிந்திக்கும் பழக்கம் இருக்க வேண்டும். குழந்தைகள் பெரும்பாலும் கோபம், உற்சாகம் அல்லது உணர்ச்சி வசப்படுதல் இது எல்லாம் இருக்கும் குழந்தைகளிடம் அது எதிர்வினையாற்றுகிறது. இந்த செயல்களை பிற்காலத்தில் உறவினர்களில் இடைவெளிக்கு ஒரு காரணமாக அமையக்கூடும். சிறு வயதிலிருந்தே பேசுவது அவசியமா அல்லது அதை இன்னும் சிறப்பாக சொல்ல முடியுமா என சில வினாடிகள் சிந்தித்து பேச வேண்டும். அவர்களுக்கு இதை கண்டிப்பாக பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பழக்கம் நீண்ட காலத்திற்கு அவர்களின் உறவுகளையும் ஆளுமைகளையும் கண்டிப்பாக வழிவகுக்கிறது. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் உடனடி பலன்களுக்கு ஆசை அதிகரித்துள்ளது. குழந்தைகளும் விரைவான வெற்றி விரும்புகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியான கடின உழைப்பும் ஒழுக்கமே நீண்ட காலத்திற்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்பதை வாழ்க்கை அனுபவம்தான் காட்டுகிறது. ஒவ்வொரு சாதனைக்கும் நேரம், பொறுமை மற்றும் பயிற்சி தேவை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து அதனை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். குழந்தைகள் முயற்சியின் மதிப்பை உணரும்போது தோல்வியை கூட அவர்களை சோர்வடைய செய்வதில்லை.
முக்கியமாக தங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி ரீதியாக வலிமையான குழந்தைகள் எதிர்காலத்தில் சில முடிவுகளை எடுக்கிறார்கள். கோபம், பயம், ஏமாற்றம் அல்லது உற்சாகம் என எதுவாக இருந்தாலும் உணர்ச்சிகள் அடையாளம் கண்டு அதனை சரியான முறையில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்வது மிக முக்கியம். குழந்தைகள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு சூழலை வீட்டில் உருவாக்குவது, அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நிரூபிக்க உதவுவது. இந்த பழக்கம் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது சமநிலையுடன் இருக்க அவர்களுக்கு வலிமையை தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளை அமைதியுடனும் அழகாகவும் வளர்க்க வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கிய நிபுணர் பெற்ற துறைகளில் குழந்தை வளர்ப்பும் அடங்கும். ஆச்சாரியர் சாணக்கியன் கூற்றுப்படி சன்ஸ்கார் என்பது யாருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு நிதியாகும். குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் புகட்டப்பட்டால் அது அவர்களை தகுதியான மனிதர்களாக மாற்ற உதவுகிறது. இதன் மூலம் அவர்கள் வெற்றிகரமான மனிதர்களாக மாறுகிறார்கள். நீங்களும் உங்கள் குழந்தையை வெற்றிகரமான மற்றும் பொறுப்புள்ள நபராக மாற்ற விரும்பினால் அவர்களை பண்பட்டவர்களாக ஆக்குங்கள். அதற்கு குழந்தைகள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். பல குழந்தைகள் அதிகம் செல்லம் கொடுப்பதனால் கெட்டு விடுகிறார்கள் மற்றும் பிடிவாதக்காரர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். குழந்தை தவறான பாதையில் சென்றால் அவர்களை சரியான பாதையில் அழைத்து வர பெற்றோர்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக குழந்தைகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியும் அவசியம். சரி மற்றும் தவறு பற்றிய முழுமையான அறிவுரை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை வெற்றிகரமான நபராக மாற்ற வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். இதனை அப்படியே செய்ய வேண்டும். சாணக்கியர் கூற்றுப்படி பண்பட்ட குழந்தைகள் மட்டுமே வெற்றிகரமான நபர்களாக மாறுகிறார்கள். நீங்கள் உங்கள் குழந்தையை வெற்றிகரமான நபர்களாக மாற்ற விரும்பினால் அவர்களை பண்பட்டவர்களாக ஆக்குங்கள். இதற்காக குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தின் மதிப்பை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். குழந்தைகள் மனதளவில் உண்மையாக இருந்தாலும் குறும்புக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சரி தவறு பற்றி அதிகம் தெரியாது. அதனால் எந்நேரம் குறும்பு செய்கிறார்கள். சில நேரங்கள் குறும்பு செய்வதற்காக தண்டனை பெறுவார்கள். இது குறித்து ஆச்சாரியார் கூறுகையில், குழந்தையை 5 வயது வரை கடுமையாக தண்டிக்கக்கூடாது. தொடர்ச்சியாக கடுமையான தண்டனையால் குழந்தைகள் குறும்புக்கு அடிமையாகி விடுவார்கள். அதனை சரி செய்ய முதல் 5 வருடங்கள் சரி எது தவறு எது என அன்புள்ள சொல்லுங்கள். அதற்கு பிறகு கண்டிப்பாக இருக்க வேண்டும். குழந்தையின் கல்வியில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்கிறார் சாணக்கியர். உங்கள் குழந்தையின் திறமைக்கேற்ப குழந்தை கல்வி கொடுங்கள். நல்ல கல்வி ஒழுக்கம் குழந்தை நம்பிக்கையூட்டும். இது குழந்தையின் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதனால் குழந்தையின் ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகள் எப்போதும் குறும்புத்தனமாகவும் பிடிவாதமாகவும் இருப்பார்கள். அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக சரி எது தவறு எது என சொல்லுங்கள். சரியாக சொல்ல போனால் ஆலோசனை வழங்குவது குழந்தையின் மனதிலும் உங்கள் மீதான பாசத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. இந்த செயல் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.